ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்துல 2 விதமான விளக்கங்கள் கொடுக்கிறாரு. குறிப்பா நம்ம இரவு படுக்கையில நம்ம ஆரம்ப நிலைகள்ல எப்படி உறக்கம் வருது, அந்த உறக்கத்துல சிலருக்கு கனவுகள் அதிகமா வரும், ஒரு சிலருக்கு கனவுகளே தெரியாது. இருந்தாலும் என்னைக்காவது ஏதாவது ஒரு கனவு இதெல்லாம் வரப்பட போகும்போது ஒரு சிலருக்கு இது அதிர்ச்சி தரக்கூடிய அல்லது அந்த ஆன்மாவிலேயே சில பாதிப்பான நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் இது அவசியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்கு அதை சொல்றாரு. ஏன்னா கனவு காணாத மனிதனே இருக்க முடியாது. ஆனா கனவு மற்ற நேரத்தில் நம்ம கண்ணை திறந்து முழிச்சு எல்லா வேலையும் செய்யறது அது நினைவுன்னு சொன்னாலும் ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடியதுல ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா நினைவுக்கும் கனவுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நினைவுங்கிறத நம்ம எண்ணி பார்க்கறதா. கனவுல நம்மளுடைய எண்ணங்கள் வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அங்கேயும் ஓட்டங்கள் இருக்கு. இப்ப நம்ம அன்றாட பகல்லையோ மற்ற நேரங்கள்லயோ எப்படி நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், பேசுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இரவுலையும் அதே தான் நடக்குது. ஆனா அதுல வரக்கூடிய உருவங்களோ அதுல நம்ம பார்க்கக்கூடிய இடங்களோ அல்லது நம்ம நினைச்சே பார்த்துருக்க முடிய எத்தனை நிலைகள் அங்க வருது. இது ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டும் ஒண்ணுதான். இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பங்கள்ல காத்திலிருந்து அலையை இழுத்து ஒளிங்கிற நிலைகள் எப்படி காமிக்கிறாங்களோ இதுபோல நம்ம சுவாசிக்கக்கூடிய நிலைகள் உயிரில் பட்டு அது கண் முழிச்சிருந்தாலும் சரி, நம்ம நினைவுல இருந்தாலும் சரி, தூக்கத்தில் இருந்தாலும் சரி, உயிரோட இயக்கம் ஒன்னாதான் இருக்கு. அதை இழுத்து அதை தான் காமிக்குது. ஆனா இன்னைக்கு அந்த கனவுங்கிறத எத்தனை வகைகளை திருப்பி மனிதனுடைய நிலைகளுக்கு எட்டாத நிலைகளை எப்படியோ கொண்டு போயிட்டாங்க. செத்தவங்க கனவுல வரக்கூடாது, காலையில அதுவும் அதிகாலையில கனவு வந்தா பழிக்கும் அப்படின்லாம் சகுனம்லாம் சொல்லி இந்த கனவு வந்தா இப்படி, இந்த கனவு வந்தா இப்படி, இந்த கனவு வந்தா இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கொண்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கும் நம்ம நினைவுக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் வித்தியாசம் இல்லை. அதுதான் முதல்ல ஈஸ்வரப்பட்டு நமக்கு தெளிவுபடுத்தனால கனவுக்கும் நிஜத்துக்கும் எந்த வித்தியாசமான நிலை இல்லை. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு எனக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சா நினைக்கதான் செய்யறோம், பணம் கையில் இல்லை. அதுபோலதான் கனவும். சோ கனவுலையும் நம்ம பணம் நம்ம கையில கிடைச்சதா நினைக்கிறோம், ஆனா விழிச்சு பார்த்தா கனவுல நம்ம கண்டோம் அப்படின்னு தான் தெரியுது, தவிர நிஜம் இல்லை அப்படின்னு தெரியும். அது போலதான் பகல்ல எப்படி எண்ணி பார்க்கிறோமோ இரவுல எண்ணி பார்க்கிறோம், ஆனா நம்ம நினைவுல அது தெரியல, ஆனா நம்ம ஆன்மால அது ஒரே நிலையில தான் இருக்கு. அதுதான் ஈஸ்வரப்பட்டு இங்க தெளிவா சொல்ல. அதனால காலையில கண்டா கனவு பழிக்கும், செத்தவங்க வந்தா அது ஏதோ தோஷம் ஆகாது, அவங்க நம்மள இழுத்துட்டு போறாங்க, இல்ல தப்பான நிலைக்கு நமக்கு போயிடுவோம், அது ஏதோ தீட்டு அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியது தான் ஈஸ்வரப்பட்டு. முதல்ல கனவுனாலே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கனவுக்கும் நினைவுக்கும் வித்தியாசம் இல்லை. கனவு வர்றதை பத்தி நம்ம எந்த விதமான கலக்கமோ பயமோ எதுவுமே பட வேண்டியது. ஆனாலும் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில சாதாரண நிகழ்வுகளை டிவி பார்க்கிறோம், பேப்பர் படிக்கிறோம், எத்தனை பேர்ட்ட பேசுறோம், சில இடங்களுக்கு போறோம். இதுல நம்ம ஆன்மால பதிவானதுதான் அந்த கனவுகளா நினைவுகள் வருது. அதை இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட எண்ணங்கள் அலைபாயுதுன்னு வச்சுக்கிறோமே. இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, முதலாளி இப்படி பேசுறாரு, நம்ம கிட்ட வேலை பார்க்கறாங்க இப்படி இருக்கிறாங்க, இது இப்படி செய்ய சொல்றாங்க அப்படி செய்ய சொல்றாங்க அப்படின்னு. இப்போ உதாரணம் வேலை பார்க்கறதுலயே மனது அலைவாய்ந்து கொண்டிருந்தா அது போலதான் கனவு நம்ம யாரோ வேலையில குற்றம் கண்டுபிடிச்சு நம்ம மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கனவு வரும். அல்லது இப்ப பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் படிக்கிறாங்க, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா இந்த டீச்சர் என்னை இப்படி செஞ்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, பயமா இருக்கு, டெஸ்ட்னால எனக்கு பயமா இருக்கு, அவங்க அடிச்சு விடுவாங்க, இல்லைன்னா என்னை டிஸ்மிஸ் பண்ண, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது போலதான் கனவு வரும். அந்த டிஸ்மிஸ் பண்ண மாதிரி கனவு வரும். ஒரு சில பேர் ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ சரியான நேரத்துக்கு அங்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம போக முடியாம போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, நம்ம போகலைன்னா நம்மளை இப்படி ஆப்ஷன் போட்டுருவாங்களே, இப்ப நமக்கு அது கிடைக்காம இப்படி எல்லாம் நினைவு எண்ணங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த கனவுல இதே மாதிரி ஓடி நம்ம லேட்டா போற மாதிரியே கனவு வரும். இது எல்லாருமே இதெல்லாம் அனுபவிச்சிருப்போம். இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், ஏதோ என்னைய போட்டு நெஞ்சில் அமுக்குன மாதிரி இருந்தது, நான் கையை காலம் அசைக்க நினைக்கிறேன், அசைக்க முடியல. அல்லது ஒரு சில பேர் பாம்பு இதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அந்த பாம்பு அவங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி கனவு வரும். இப்படி இன்னும் சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேர் இருட்டான நிலையில பயந்தது, அதுல ஏதோ உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியும் கனவு வரும். பகல்ல எப்படி நினைச்சு பார்க்கிறோமோ அதுவே தான். நான் வேலைக்கு லேட்டா போயிடுவேன்,
அல்லது எக்ஸாமுக்கு லேட்டா போயிருவேன், அல்லது இந்த இன்டர்வியூக்கு லேட்டா போயிருவேன் அப்படின்னு பகல்ல எப்படி நினைச்சு பாக்குறோமோ அதே தான் இரவுலையும் வருது, கனவா வருது. அவ்வளவுதான், அதுக்கு ஒதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்ப ஏதாவது ஒரு படம் பாக்குறோம், அதுல அதிர்ச்சி தரமா வரக்கூடிய பயமான ஏதாவது ஒண்ணு காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துல என்ன காமிக்கணும்னா அதுதான் கனவுல வருது. அந்த கனவுல எந்த பேயும் பிசாசு நம்ம அமுக்குறது இல்லை, நம்ம நெஞ்ச போட்டு அமுக்குறது இல்லை. இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு கேசட்டோ மற்ற ரெக்கார்ட்லயோ என்ன பதிவு செய்யறோமோ அதை போட்டுவிட்டோம்னா எப்படி அது ஒளிங்கிற நிலைகளை காமிக்குமோ அதுதான். இதைதான் ஈஸ்வரப்பட்டு இந்த உபதேசத்துல நமக்கு தெளிவா நம்முடைய எண்ணங்கள், அதுதான் இங்க சொல்றாரு. பல விபரீத கனவுகளும் நாம் எண்ணியே பார்த்திடாத சில நிலை கொண்ட கனவுகளும் சிதறுண்ட நிலையிலும் நம் உணர்வையே நாம் உணர்ந்திடாத நிலை பயங்கர நிலையில் நம் உடல் சிதையுண்ட நிலையிலும் கனவுகளாக வருவதை காணுகின்றோம். இப்படிப்பட்ட கனவெல்லாம் எந்த நிலையிலிருந்து வருகின்றது? பல சிதறுண்ட கனவுகள் அடிக்கடி நம் கனவில் காண்பதனால் அவை நம் ஆத்மாவிற்கு சில தீங்குகள் விளைவிக்கின்றன. கனவில் வருபவை எல்லாமே இந்த உலகில் கலந்துள்ள பல கோடி அணுக்களில் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் இப்படிப்பட்ட பல உயிரணுக்களின் சுவாசங்களின் உந்துதலினால் தான் நம் எண்ணத்தை, அதாவது நாம் மறந்திருக்கும் பொழுது நம் சுவாச நிலையிலும் இந்நிலையின் உந்துதலுக்கு நாம் ஆளாகின்றோம். அதாவது இப்படிப்பட்ட கனவு காண்றதுக்கு நாம காரணம் இல்லை. எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பறவைகள், எத்தனையோ இடங்கள்ல ஒவ்வொருத்தரும் பார்த்து கேட்டு நுகர்ந்து பேசி வெளிப்படுத்தியது காத்தில் அந்த அலைகள் இருப்பதை சுவாச நிலையில நம்ம உயிரில் மோதி அதுதான் ஒளிங்கிற நிலைகள்ல தெரியுது. அதனால இது நம்ம அப்படிங்கிறத நம்ம எந்த வகையிலும் இதை அச்சப்பட வேண்டியதில்லை, கலக்கம் அடைய வேண்டியதில்லை, இதை பற்றி வேதனையும் பட. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா சில கனவுகள் நமக்குள்ள அதிர்ச்சி தரதா வந்துச்சுன்னா அது பயமாயி போயிருது, அது நமக்கு தீமிங்கு விளையக்கூடிய, ஏன்னா அதிர்ச்சி ஆயிரும். அதனால இப்படி கனவு வந்துருச்சு, செத்து போயிருவனா, செத்து போயிட்டேன்னா என்ன செய்யறது? அப்ப அந்த இரவு நேரத்தில் எது வந்ததோ அது நமக்குள்ள மீண்டும் வித்தாகி இப்படி வந்துருமோன்னு ஒண்ணுமே இல்லை, ஆனா இருக்கிறத நமக்குள்ள வந்தது. இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிந்து கொள்றதுக்கு அதை சொல்றாரு. இறந்தவர்கள் கனவில் வருவதும் இதே சுவாச நிலை கொண்டுதான். அவர்கள் ஜீவனுடன் இருந்த காலத்தில் அவர்கள் விட்ட சுவாச நிலையை கொண்டு நம் சுவாச நிலைக்கேற்ப கனவுகளில் வருகின்றனர். அவங்க ஏற்கனவே எந்த மூச்சலைகளை வெளிப்படுத்தினோம், சூரியனுடைய காந்த சக்தி அலைகளா அது படர்ந்தது, அதை இழுத்து நமக்கு அவங்க இறந்துட்டாங்க. ஆனா கனவுல நம்ம கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ கூப்பிடுற மாதிரி, எங்கேயோ போற மாதிரி, இப்படி கனவும் நினைவும் ஒண்ணுதான். ஆனா இந்த உணர்வலைகள் நம்ம கனவுல படமா தெரியுது. அதை இங்க தெளிவா சுட்டி கேட்டாரு. அப்ப இது மாறுபட்ட நிலையில் இப்படி வரப்போகும்போது என்னதான் இருந்தாலும் இது ஒரு நமக்கு ஒரு எரிச்சலா இருக்கு, அல்லது ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறத தெளிவுபடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம உயிர்நிலைக்கு, நம்ம ஆன்மாவிற்கு நம்ம எப்படி அதுக்கு பலமான சக்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தியானத்தின் மூலமா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தீமை நீக்கக்கூடிய உணர்வு எப்படி எடுக்கிறோமோ, இது போல நம்ம பகல்ல எப்படி பழக்கப்படுத்தி வைக்கிறோமோ, இது போல உறங்கும் போதும் உறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரமாவது நமக்குள்ள பல எண்ணங்கள் ஓடும். பெண்ணை காலையில் அங்க போனோம், மத்தியானம் எங்க போனோம், நாளைக்கு இங்க போனோம், இப்படின்னு எண்ணங்கள் எத்தனையோ அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கும். அல்லது ஒரு டிவியை பார்த்துருந்தோம், அல்லது ஒரு பேப்பரை படிச்சிருந்தோம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தோம், அல்லது எங்கேயோ ஒருத்தர் திருடு பண்ணிட்டு இருந்தா போட்டிருந்தான், அல்லது ஏமாத்தினதை காமிக்கிறான், அல்லது டிவியில ஏதோ வித்தியாசமா ஒன்று காமிச்சு பயமுறுத்துற மாதிரி ஒன்று காமிச்சாங்க. இப்படின்னா நம்ம இரவுல அந்த தூங்க போற நேரத்தில் இந்த மாதிரி எண்ணங்களை நமக்குள்ள வர விடாதபடி ஒரு நிலை கொண்டு வரணும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, உறங்கும் பொழுது பல எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருப்பதால் அப்படிப்பட்ட பல எண்ணங்களை எண்ணும் பொழுதே நம்ம சுவாச நிலை கொண்டு அதற்கொத்த நிலைகளும் மோதத்தான் செய்யும். அதாவது இது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம பகல்ல, அதாவது காலையில் எந்திரிக்கும் போது நம்ம கண்ணை திறந்துடுறோம், நம்ம இந்த உலகத்துக்கு வந்துடுறோம். அப்ப ஏற்கனவே நமக்குள்ள பதிவானது எல்லாமே அந்த உலகம் முறை அடப்பட்டு போகுது. அதாவது நம்ம கண்ணை திறக்கிறோம், அது அடப்பட்டுது. ஆனா இரவு நேரத்தில் நம்ம கண்ணை மூடுறோம், அதெல்லாம் திறந்துக்குது. அதான் இங்க சுட்டி காமிக்கிறது. அப்ப அது ஏதோ திசையில நம்மளை இழுத்துட்டு போறத நம்ம என்ன செய்யணும்னா, கதவை திறக்கிறது, கதவை அடைக்கிறது, எப்படி வீட்டுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறோமோ நம்ம எண்ணங்கள் அதை எண்ணும் போது, காலையில விழிக்கும் போதே நம்ம நினைப்பு எப்படி இருக்குன்னா, ஈஸ்வரா அப்படின்னு அம்மா அப்பா மகரிஷிகள் ஞானிகளை எண்ணி, துருவ நட்சத்திரத்தை எண்ணி, இன்றைய காலைய பொழுது நான் எங்க போனாலும் எங்க செஞ்சாலும் எந்த வேலையை செய்தாலும் நல்லதா வரணும், இன்றைய பொழுது எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதா அமையணும், நான் பார்க்கறவங்களுக்கு தான் மகிழ்ச்சி கிடைக்கணும், எல்லாருக்கும் இது கிடைக்கணும். காலையில் எந்திரிக்கும் விழிச்சதுன்னு இப்படிதான் நினைக்கணும். அதே போல இரவு நம்ம தூங்க போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல இதே நினைவோட, அதான் ஜெப நிலையிலே உறங்கணும்னு சொல்றாரு. நம்ம மற்ற எண்ணங்களுக்கு அடிமையாகக்கூடாது. நாளைக்கு அதை போய் பார்க்கணும், நாளைக்கு வர்றேன்னு இருக்கேன், வரலன்னு என்ன செய்யுது? இப்ப முதல்ல சொன்ன மாதிரி பரீட்சைக்கு போனோம், பஸ் மிஸ் ஆகி போச்சுன்னா என்ன செய்யுது? அந்த இடத்துக்கு போறோம், நம்மள உள்ள உடல் என்ன செய்யுது? அங்க போறோம், நம்மள அவர் திட்டாருன்னா என்ன செய்யுது? இப்படின்னு பலவீனமான எண்ணங்களே எண்ணிக்கொண்டிராதபடி நாளைக்கு அது நல்லபடியா முடியணும், எனக்கு அந்த சக்தி வேணும்,
நாளைக்கு நிச்சயமா நான் நல்லபடியா போயிடுவேன். இப்படியே நம்ம எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தின பல வகையில எண்ணங்கள் சிதறுண்ட நிலைகள்ல சிதறி போற மாதிரி ஒரு கண்ணாடி ஜாமான கீழே போட்டா எப்படி சிதறுதோ நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி சிதற விடாதபடி வலுகொண்டு மனபலம் கொண்டு துருவ நட்சத்திரத்தினுடைய பேரல் பெறணும், மகரிஷி சக்தி பெறணும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரல் பெறணும்னு சொல்லி நம்ம உறங்க போகும்போது கண்ணு மூடி இருந்தாலும் நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால், சப்தரிஷி மண்டலம்பால், மகரிஷிகள்பால், நம்ம உயிரின்பால் அந்த ஞானிகளோட உறவாடி அந்த நிலையிலேயே நம்ம அதையே ஜெபமா எடுத்து அந்த ஜெபத்தினுடைய நினைவு கொண்டே நம்ம தூங்கணும்னு சொல்றோம். ஏன்னா இது நமக்கு பழக்கம் இல்லை, அதை பழகணும். ஏன்னா எதையோ பழகி வச்சிருக்கிறோம். அது அன்றாட வாழ்க்கையில் எதை அந்த உறங்க போறதுக்கு முன்னாடி நினைவுகள் அதிகமா இருக்கோ அல்லது பகல்ல நம்ம அதை செஞ்சிருந்தாலும் கூட இப்போ சில பேருக்கு பார்த்தோம்னா படுக்க போகும்போது எத்தனையோ வேலை பார்த்துருப்பாங்க, ரொம்ப சோர்வா இருக்கும், அப்பா நிம்மதியாக படுத்தோம் அப்படின்னு சொல்லி படுக்கலாம்னு சொல்லி போவாங்க. ஆனால் உடல் சோர்வுனால படுக்க போனாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது இருந்துச்சுன்னா அந்த நேரம் கரெக்டாக நினைவு வரும். இதை கதவை மூட அது கதவை திறந்த மாதிரி வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்னா கொட்டாவிலாம் விட்டுருப்பாங்க, தூங்கலாம் நினைச்சிருப்பாங்க, தூங்க முடியும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் உடனே எல்லாமே மாறி போய் விழிப்பு நிலையாயிரும். இப்படி புரண்டு கொடுப்பாங்க, அப்படி புரண்டு கொடுப்பாங்க, தண்ணியை குடிப்பாங்க, பாத்ரூம் இப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் தெல்ல தெளிவாக இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. தூங்க போகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு நிலையில இருக்கணும், ஒரு நிலைப்படுத்தி ஆகணும். அதுக்கு தான் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்களை நினைவுபடுத்தி நம்ம இந்த ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். நம்ம ஆத்மாவிற்கு நல்ல நிலையை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த ஈஸ்வரனுடைய சக்தியில நம்ம ஒன்றுபட்டு ஈஸ்வரா, குருதேவா, மகரிஷி சக்தி பெறணும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறணும், சப்தரிஷி மண்டலங்கள் பேரல் பெறணும். வேற நினைவுகள் வந்தாலும் தொழில் நிமித்தமா, பள்ளிக்கூடமோ, பரீட்சையோ, இன்டர்வியூ, வேற எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, மகரிஷி சக்தி பெறணும், அங்க படரணும், எனக்கு அவங்க உதவி செய்யணும், எனக்கு இது நல்லதா நடக்கணும், நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்ம இறங்கு தூங்க போகும்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு போய் ஜெப நிலையிலே உறங்கணும்னு சொல்ற. அப்ப எப்படி முதல்ல சொன்ன மாதிரி காலையில கண்ணை திறக்கிறோம்னா நம்ம இந்த உலகத்துக்கு கதவை திறந்துக்கிறோம், மற்றதெல்லாம் அடப்பட்டு போகுது. ஆனா இரவு படுக்க போகும்போது நம்ம கதவை அடைக்கலாம் நினைக்கிறோம், ஆனா அந்த கதவு திறக்குது. அதுபோல இல்லாதபடி நம்ம எல்லா நிலையிலும் ஈஸ்வரப்பட்டு சொல்ற மாதிரி கனவும் நினைவு ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம ஈஸ்வரனுடைய சக்தியில ஒன்றி மகரிஷி ஞானிகளோட உணர்வோட ஒன்றி அந்த சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்தில் நம்மளுடைய நினைவுகள் போகணும். துருவ நட்சத்திரத்துல ஈர்ப்போட்டத்தில் நினைவு போனால் நம்முடைய இரவு நேர தூக்கம் பூராமே மகரிஷி உணர்வு கலந்துதான் வரும். இன்னும் சொல்ல போனா சில பேர் அனுபவத்திலே பார்க்கலாம், இது போல மாறுபட்ட சில கனவுகள் வந்தாலும் கூட அந்த நேரம் கரெக்டா நினைவு வரும். ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, குருதேவா. நம்ம பகல் எப்படி தியானத்துல சக்தி எடுத்து இந்த மகரிஷி சக்தி பெற நினைச்சோமோ இது கரெக்டா கவுண்டர் பண்ண மாதிரி, அதாவது பதிலுக்கு நம்மளுடைய நினைவுகள் வேறு பக்கம் திசை போய் வேற ஏதோ உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணாலும் கூட ஓம் ஈஸ்வரா, குருதேவா அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு ஒளிகள் எழும்பி துருவ நட்சத்திரத்தின் பேரலி சப்தரிஷி உணர்வு நினைவு அந்த தூக்கத்திலே அதை கவுண்டர் பண்ணி மீண்டும் சமமான நிலைகள்ல காலையில எந்திரிச்சோம்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி உணர்வு வந்திருக்கு, நம்ம எடுத்து பழகினது எப்படி நம்ம பகல்ல நினைச்சு இரவுல கனவு வருதுன்னு சொல்றோமோ, பகல்ல நம்ம தியானத்தில் எடுத்த சக்தியும் ஜெபத்தில் எடுத்த சக்தியும் இரவுல பெரிதொரு உணர்வு நம்ம மீது, நம்ம ஆன்மால, நம்முடைய சுவாசத்தில், நம்ம உயிரில படக்கூடிய நிலையில் வந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியா இது ஒரு அனுபவத்துல நிச்சயம் பார்க்கலாம். அதைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஆன்மால பகல் நேரத்துல நம்ம பெரிதொரு தீமை வராமல் தடுத்துக்கொள்றோம், இரவு நேரத்திலும் இதை தடுத்து எல்லா நேரத்திலையும் வெளித்த நிலைனா உயிரோட, மகரிஷியோட, ஞானிகளோட, துருவ நட்சத்திரத்தோட ஒன்றி வாழக்கூடிய நிலை தான். அது ஒரு பழக்கமாக நம்ம ஆன்மாவுக்கு சக்தி வாய்ந்த நிலைகளை தேடி ஒரு பாதுகாப்பான நிலையை உருவாக்கணும். அந்த முயற்சி தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக்குறாங்க.